வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நமக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்காகவே இந்திய அரசியல் வரலாற்றிலேயே தனது கட்சியை சோசியல் மீடியாவில் அறிவிச்சு ஒரு வருஷமா சோசியல் மீடியாவிலேயே அறிக்கை மட்டும் கொடுத்து பனையூரை தாண்டாம இருந்து 2ஆம் ஆண்டு விழாவை நடத்தக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த காணொலியில அவங்க பண்ண அலப்பறையை தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். நேற்று நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவில் நேற்றே வீடியோ போடலாம்னு நினைச்சேன். நேற்று அண்ணன் சீமான் வந்து திருப்பத்தூர் வந்ததுனால வீடியோ போட முடியல. அதனால இன்று இந்த வீடியோவை போடுறேன். இவங்க நேற்று பேசி வச்ச கொஞ்சம் காமெடியான கிளிப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த காமெடியான கிளிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு கொஞ்சம் விஜய் ரசிகர்களுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி சொல்றேன். கேட்டா கேளுங்க, கேட்கலாம் போங்க. அதாவது பாத்தீங்கன்னா, வெளியில இந்த கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சுத்துறான் பாத்தீங்களா, லொயோலா மணி. அவன் வந்து வெளியில வந்து பேட்டி கொடுக்குறான். என்ன பேட்டி கொடுக்குறான்னா, உங்க கொள்கை தலைவரை வந்து விமர்சிச்சு பேசிட்டே இருக்கிறாங்க. உங்க தலைவர் வந்துட்டு ஏன் எதுவுமே அறிக்கையும் கொடுக்கல, ஒரு கண்டனமும் தெரிவிக்கலன்னு கேட்கறாங்க. அதுக்கு கேட்டா ஒண்ணு தெரியும், இல்ல தெரியாது, இல்ல அண்ணன் வந்து பாத்துக்குவாரு, எங்க தலைவர் பாத்துக்குவாருன்னு சொல்லிட்டு போலாம். ஆனா இவன் என்ன பதில் சொல்றான்னா, பிரசாந்த் கிஷோருக்கு நாங்க வந்து பெரியாருடைய சிலையை வந்துட்டு கிஃப்டா பண்ணியிருக்கிறோம், அதுதான் நான் இவங்களுக்கு கொடுத்த பதிலடி. நாங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியவே மதிக்கிறது இல்லை, அவங்களாம் எங்களுக்கு ஆளே இல்லை அப்படின்ட்டு போகுது. யார் தெரியுமா? இந்த தற்கூரி கூமட்ட கொள்கை பரப்பு செயலாளர். ஈரோடு இடைத்தேர்தலில் ஏங்க போட்டி போடலன்னு கேட்டதுக்கு, எங்களுக்கு டைம் இல்ல போட்டி போடுறதுக்கு அப்படின்ட்டு போகுது. அப்ப நீங்க எதுக்கு அரசியல் கட்சி எதுக்கு தொடங்கணும்னே தெரியலன்னு நினைக்கிறேன். அரசியல் விஜய்க்கு வந்து வாழ்க தலைவரே வளர்க தலைவரேன்னு வாழ்க ஒளி கோஷம் போடுறதுக்கு தான் இவங்க வந்து கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க போல இருக்குது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. தற்குறிப்பாங்க. இவனை வச்சுக்கிட்டு இவன் வந்து நாம் தமிழர் கட்சியெல்லாம் ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லிட்டு போறான். சரி, ஓகே, இவன் கொள்கை பரப்பு செயலாளர் போல, இவங்க கட்சியுடைய கொள்கையெல்லாம் இவன் கொஞ்சம் நல்லா விளக்கி வந்து பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் காத்துட்டு இருந்தோம். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்மோகன் வந்து கூப்பிடுறாரு, கொள்கை பரப்பு செயலாளர் பேசுவாருன்னு சொல்லி கூப்பிடுறாரு. நம்முடைய கழக நிர்வாகிகளின் சார்பாக கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் அன்பு சகோதரர் லயோலா மணி வருகிறார். சிற்றூரை வழங்க ஒரு நல்ல கைத்தட்டலோடு அவரை அழைக்கலாம். சரி, ஆனா அவரு அப்படியே அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டு இருங்க, நான் போய் இப்ப பாருங்க என் கொள்கையை வந்து எப்படி அழகா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னைக்கு பாடுறா நீ என்னடா மாடு மாதிரி மேல வந்து முட்டுற மாமா போயிட்டு சொல்றாரு, பாதையை தேடாதே உருவாக்கு அப்படின்ற கோட்பாட்டுக்கு கீழே கோட்பாடு பாதையை தேடாதே உருவாக்கு கரெக்ட். அது வந்து சொன்னது யாரு? தேசிய தலைவர் பிரபாகரன். பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு பயம் இல்ல, ஒருவேளை தெரியலன்னு நினைக்கிறேன் யாரு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. மொத்தமா யாராவது மேடையில பேசுறதை கேட்டிருப்ப, கேட்டதை வந்து இங்க வந்து அப்படியே வந்து கக்கிட்டு போற நீ. அதுக்கு சிறந்த உதாரணம் வந்துட்டு இவன் அந்த பேச்சிலேயே வந்து சொல்றான் பாருங்க, அரசியல் அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அண்ணல் அம்பேத்கர் சொன்னாரு. அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது அப்படின்னு மட்டும்தான் சொன்னாரு. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானதுன்னு சொன்னது யார் தெரியுமா? எங்க பிக் ப்ரோ. அதற்கு கூட தெரியாம அவர் மேடையில பேசுனதை கேட்டுட்டு வந்து என்னமோ வந்துட்டு நீயா வந்து பேசுற மாதிரி அதை பேசி இப்படி உன்னுடைய கொள்கை கூமுட்டத்தனத்தை வந்து இங்க காமிச்சிருக்கிறிய. நீ எல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிற. எப்படி இவரு வந்து கட்சியே இல்லைன்னு சொல்லிடுவாராம், உடனே இவர் வந்துட்டு பேச ஆரம்பிச்சுட்டா இவர் வந்து இதுவான் கொள்கை பேசுறான்னா அந்த இடத்துல போய் நின்றுகிட்டு அண்ணனை பாரியா, அவர் முகத்தை பாரியா, அவருடைய சிரிப்பை பாரியா அப்படின்றைய. அவர் பல படம் நடிச்சுட்டாங்க, பல படத்துல அவர் மூஞ்ச காமிச்சிட்டாரு, பல பார்த்தாச்சு, சிரிச்சதையும் பார்த்தாச்சு, அழுதுதையும் பார்த்தாச்சு. கொள்கையை பத்தி பேசுறதுன்னு தானே ஒண்ணு அனுப்பிச்சாங்க. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாங்க போயிட்டு? அப்புறம் அவங்க கொள்கை தலைவர்கள் பேர் ஃபுல்லா படிக்கிற. உங்க கொள்கை என்னன்னு கேட்டா, தந்தை பகலவன், பகுத்தறிவு பகலவன், அண்ணல் அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சல எம்மாள், இவங்களை எல்லா பேரையும் சொல்ற கொள்கைன்னு. சரி, அவங்க பேசின எதையாவது ஒரு கொள்கையை சொல்றான்னாக்கா கடைசி வரைக்கும் சொல்லல. கடைசியா அவன் சொன்ன கொள்கை என்ன தெரியுமா? அண்ணன் விஜய் தான், அவர்கள் தலைவர் தான், தளபதி தான், தளபதிக்காகத்தான் கட்சி, தளபதிக்காகத்தான் உசுரை கொடுப்போம், தளபதி என்ன சொன்னாரோ அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு, தளபதி தான் எங்களுக்கு கொள்கை. கடைசி வரைக்கும் கொள்கை தலைவர்களை பத்தி பேசல.
விஜய் 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 தலைவர் தளபதி தளபதி தளபதி, அது பேர் கூட சொல்றதில்ல, தளபதி தளபதி தளபதி. சரி ஓகே, எனக்கு கரும்பு நீ சொல்லிட்டு போ. ஆனா திரும்பவும் வந்துட்டு எங்கேயாவது வந்துட்டு கட்சியா இது இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னு சொல்லிட்டு பேசணும்னு வச்சுக்கேன், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்க தம்பி. அப்படி டப்பர் அடலுக்கு எதிர்த்துற என்னடா மரத்துல கம்பளி பூச்சி ஏற மாதிரி ஏற முடியல சார், முடியல. அடுத்து பாத்தீங்கன்னா விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு. முன்னாடி அவங்களுடைய தொண்டர்கள் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஆத்துன்னு ஆத்துறாரு பிரசாந்த் கிஷோருக்காக. அவர் பார்த்துட்டு இருக்கிறாருன்றதுக்காக, அவர் புரியறதுக்கு, அவருக்கு புரியுன்றதுக்காக அவர் இங்கிலீஷ்ல வந்து பேசுறாரு. அவன் முன்னாடி இருக்கிற தொண்டர்களுக்கு தெரியல என்ன. என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம் பேசாருன்ட்டு அதை பதில் ஏன் கைத்தட்டல ஒண்ணும் கிடையாது. அப்புறம் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லிட்டு இப்படி ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சதெல்லாம் நல்லா ஆரம்பிச்சாரு. விசில் அடிக்கிறானுங்க, கத்துறானுங்க. அவர் என்ன அவர் பேசவே ஆரம்பிக்கல, கத்துறானுங்க. நெஞ்சில் குடியிருக்கும்னு தான் சொன்னாரு, அதுக்கே கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி ஓகே, அது ஒரு கொண்டாட்டத்தின் வெளிப்பாடுன்னு வச்சுக்கலாம். அவருடைய பேச்சில் ஏதாவது தெளிவு இருந்ததா நேத்து? அவர் ஏதாவது ஒரு முக்கியமான கண்டென்ட்டை பேசினாரா? முக்கியமான பிரச்சனை ஏதாவது நேற்று பத்தி, தமிழ்நாட்டை பத்தி பேசினாரான்னா ஒன்றும் இல்லை. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. மும்மொழி கொள்கையில உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும்? மும்மொழி கொள்கையில இந்தி வேணும் இல்ல வேணாம், இதைத்தானே சொல்லணும். அதை விட்டுட்டு இந்தியை எதிர்க்கிறோம் எதையாவது ஒண்ணு சொல்லணும். இந்தின்ற வார்த்தையே வாயில வரல. அவர்களுக்கு தேவைன்னா தனியார் பள்ளியில படிச்சுக்கிறாங்க, ஏன் திணிக்கிறீங்க? ஏன் இதை கொண்டு வரீங்க? இது பேச வேண்டிய பேச்சே கிடையாது. உன்னுடைய நிலைப்பாடு என்ன? மும்மொழி கொள்கையில நிலைப்பாடு என்ன? இருமொழி கொள்கை தான் உங்க கொள்கைன்னு வேற சொல்லிட்டீங்க. அப்போ மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க, இந்தி படிக்கணும் கட்டாயம்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல. அப்போ நீ என்ன சொல்ல வர? தனியார் பள்ளிகள்ல போய் விருப்பங்கிறவன் போய் படிச்சுக்கிறான், தனியார் பள்ளியில காசு கட்டிட்டு விருப்பங்கிறவன் போய் படிச்சுக்கிறான். சரி ஓகே, வருங்காலத்துல இந்த கூமட்டைங்க ஆள்றதுனால சொல்றேன், அரசாங்க பள்ளி இல்ல, எல்லாம் தனியார் பள்ளிக்கு போற பசங்க அதிகமாயிட்டாங்க அப்படின்னா நீ தனியார் பள்ளியில வந்துட்டு நீ இந்தி நடத்திக்கலாமா? அப்படி இந்தியை ஆதரிக்கிறிய நீ? இந்தி வேண்டுமா வேண்டாமா தமிழ்நாட்டுக்கு தான் பேரு. நீ சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறையே, உன் பள்ளியிலேயே அந்த இந்தி இருக்குதுன்னு தான் பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதனால நீ நேக்கா எப்படி கோல் போட்டு போற? இந்தின்ற இதே கான்செப்டே எடுக்க மாட்டேங்கிற. காசு இருக்கிறவன் எங்கேயோ ஒன்று படிச்சுட்டு போறான், விருப்பத்துக்கு படிச்சுட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு போற. திணிப்பு இந்தி வேண்டுமா தமிழ்நாட்டுக்கு வேண்டாமான்னு தானே கேள்வி. அதுக்கு தானே நீ பதில் சொல்லணும். பிஜேபின்ற வார்த்தை எந்த இடத்துலயும் வரல, திமுகன்ற வார்த்தை எந்த இடத்துலயும் வரல. எதுவுமே பேசாம ஒரு பேச்சு. எதுக்குன்னா இவருடைய படம் இன்னொரு படம் பேலன்ஸ் இருக்குது, அந்த படம் வரும்போது பிரச்சனை வந்துரும்ன்றதுனால சேஃபா ஒரு கோல் போடுறாராம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவரா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க, இவங்க எல்லாம் வந்து ஒன்னா இருக்கிறாங்க, இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றீங்களே. நீங்க பேசுறதையும் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. ஏன்னா கொள்கை தெளிவில்லாத தலைவன் ரசிகர்களை தான் உருவாக்குவான் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் நீங்க நேற்று நடத்தின அந்த அந்த 2ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சி இருந்தது. ஏன் சொல்றேன்னா, நீங்களே சொல்லிக்கிறீங்க இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு விமர்சனம் வைக்கிறாங்க, நிர்வாகிகள்லாம் ஏழ்மை குடும்பத்திலிருந்து வந்தவங்கன்னு விமர்சனம் வைக்கிறாங்கன்னு. யாரும் அந்த மாதிரிலாம் விமர்சனம் வச்ச மாதிரி தெரியலையே. ஏன் நீங்களா சொல்லிக்கிறீங்க? பண்ணையார் ஆட்சி இதை ஒழிக்கணும்னு பேசுறீங்க. பண்ணையார் ஆட்சி பண்றதே நீங்க தான். 600 கோடி சம்பளம் வாங்குற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு அந்த ஆளு பிரசாந்த் கிஷோரை பக்கத்துல வச்சுக்கிறீங்க. லாட்டரியில பணம் வித்து அதன் மூலியமா கோடி கோடியா வருமானம் வரக்கூடிய ஆட்கள் தான் ராதவர்ஜுனா, அவரையும் பக்கத்துல வச்சுக்கிறீங்க. பனையூரே தாண்ட மாட்டேங்கிறீங்க, கேரவனை விட்டு இறங்க மாட்டேங்கிறீங்க, மேல ஏறி பேசி திரும்ப அப்படியே உள்ள போயிடுறீங்க. நீங்க பண்ணையார் தானே ஆட்சி பண்றாங்கன்னு உங்க மேல பனையூர் பண்ணையார்னு உங்களுக்கு பேர் வந்ததுனால அதை போக்கணும்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு கேள்வியை உருவாக்கி அதுக்கு நீங்களாவே ஒரு பதிலையும் சொல்றீங்களே. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. உங்க நிர்வாகிகள் எல்லாம் ஏழையா இருக்கிறாங்க அப்படிதானே சொல்ல வரீங்க நீங்க? இதுதான் ஏழையா இருக்கிற நிர்வாகிகள் பண்ற ஆட்டமா? நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம். அதே தான் இங்கேயும் கேக்குறேன், ஏன் வரக்கூடாதா? சரியா பேசுறேன். சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. சரியா பேசுறேன், ரொம்ப கரெக்ட். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. நம்மளுடைய கட்சி ஒன்னும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல. பேசுறது உனக்கு புரியுதாயா? புரியுதாயா? முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு.
பதவியில இருக்கிறவங்க எல்லாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. அப்புறம் கடைசியா வந்து இந்த பிஜேபியும் திமுகவும் ஒன்னா இருக்கிறாங்கன்ற வரைக்கும் பாயாசம் பாசிசமும் குறுக்கிட்டு போயிட்டீங்க. பேரை அந்த இடத்துல சொல்லல. உங்க ரசிகர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? 2018 ரஜினி இது போல் உள்ளாரங்களை ஒரு கூட்டம் போடுறாரு. அதுல வந்து ரஜினி உட்கார்ந்துட்டு போன அந்த சேரை வந்து நாற்காலியை வந்து சுத்தி சுத்தி வர்றதும் கும்பிடுறதும் படம் எடுக்கிறதுமா இருந்தாரு. அன்னைக்கே வந்துட்டு எங்க பிக் ப்ரோ ஒரு பேச்சு பேசியிருக்கிறாரு, அதை பாருங்க. அவன் இருந்துட்டு போன நாற்காலியை கட்டி பிடிச்சி படம் எடுத்துக்கிட்டு இருக்கியே. இத பாக்குறவன், உலகத்துல பாக்குறவன் இந்த இனக்கூட்டத்தை கேடு கட்ட இனம் நினைக்க மாட்டானா? சொல்லுங்க. மானமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இப்படி மானம் கட்டு போய் அவர் இருந்து எந்திரிச்சு போயிட்டாரு. அந்த உதல போய் உட்கார்ந்து படம் எடுத்துட்டு வரும். பைத்தியக்கார கூட்டம் நினைக்க மாட்டானடா? ஒரு இனம் கேளிக்கைகளையும் பொழுதுபோக்குகளையும் அதிக நாட்டம் கொண்ட ஒரு இன மக்களை புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது. இந்த மாதிரி ரசிகர்களை வச்சுக்கிட்டு 2026 சிஎம் ஆகிடலாம் அப்படின்னு கனவு கோட்டை கட்டிட்டு இருக்கிறீங்களே, வாட் ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ.